தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாவிலே பிரவேதிக்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன், என் பிள்ளைகள் என்ன தேவை என்று அறிந்திருக்கிறார். யோவான் 14:14 சொல்லுகிறது, என் நாமத்திலும் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொல்றார். அப்போ உங்க தேவையை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யம் என்றால் தேவன் ஆளுகை. தேவன் உங்க உள்ளத்திலே ஆளுகை செய்யும் போது மனுஷீகத்துல உலகப்புறமான சத்தத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, ஒப்பு கொடுக்காதீங்க. அவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆனா நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன தேவை இருக்குது, ஆண்டவரே என்ன இந்த பூமியில வச்சுக்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவ நீதியின்படியாக நம்ம நடக்கணும். சுயத்தின்படியா நம்ம என்ன செய்யக்கூடாது, சுய புத்தியோடு நம்ம வாழக்கூடாது. சுய சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணுவோம், விழுந்து போகுவோம். கர்த்தருடைய ஆலோசனை நிலைத்திருக்கும். உலக ஆலோசனை என்ன பண்ண விழுந்து போகும். இன்னைக்கு தொழில் செய்வாங்க, ஆனா வியாபாரத்துல ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு ஒரு வேலைக்கு போவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்கிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, அது அத்தனை பாவமாக கடந்து போகிறது. அப்ப தேவ நீதினா பிறருக்கு நீங்க என்ன செய்யணும், உதவி செய்யணும். பசியாரவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு, 2 ஆடை இருந்தா 1 ஆடை கொடு. அப்ப ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். உலக மனுஷன் வேணும், ஆனால் முதல்ல கனப்பட கர்த்தரை நீங்க முன்னால வைங்க. உன் தேவை அனைத்தையும் என்ன செய்வார், சந்திப்பார்.